சமூக ஊடக மேவன் என்றால் என்ன? ஒரு சமூக ஊடக மேவன் என்பது சுவாரஸ்யமான அல்லது பிரபலமான உள்ளடக்கத்தை அடையாளம் கண்டு அதை ஒரு பெரிய ஆன்லைன் நெட்வொர்க்குடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தனிநபர் என்பது சமூக ஊடக மேவன் என்பதற்கான அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பகிரப்பட்ட தகவலில் விருப்பமாயிருந்து புதிய யோசனைகள் மற்றும் உத்திகளுக்கு மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் இது மிகவும் எளிமையானது. உங்கள் வெகுமதி மிகவும் வெற்றிகரமான வணிகமாகவும் அதிக லாபமாகவும் பின்னர் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடுகிறார். விதிவிலக்கான வாடிக்கையாளர்களின் சேவை. பொதுவாகவே நாம் எதிர்கொள்கிற பெரும்பாலான வாடிக்கையாளர் அனுபவ திட்டங்கள் ஒரு பேரழிவாக உள்ளன. அதாவது உங்களை நீங்களே குற்றம் சொல்லாதீர்கள், ஏனென்றால் சில திட்டங்கள் உங்களை தோல்வியடைய செய்வது உங்கள் தவறு அல்ல. பெரும்பாலான நிறுவனங்கள் சரியான மென்பொருள் பகுப்பாய்வு கருவிகள் மற்றும் செயல்முறைகளை பயன்படுத்தினால் அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுடனான உறவுகளை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்ற வாக்குறுதியை விற்கிறார்கள். மேலும் அவர்களின் வாடிக்கையாளர்கள் விரும்பியதை ஒவ்வொரு முறையும் வழங்கவும் முயற்சிக்கிறார்கள். இந்த அணுகுமுறை சிறிது காலம் வேலை செய்தது. வாடிக்கையாளர்களை பிரித்தெடுப்பதன் மூலம் வாடிக்கையாளர் யார், அவர்களின் தேவை என்ன, ஆனா பெண்ணா, வசதி படைத்தவர்களா வசதி படைத்தவர்கள் இல்லையா போன்ற தகவல்களை பகுப்பாய்வு செய்ய முடியும். மேலும் அவர்களின் 30களில் 50 வயதுகளில் மக்கள் தொகை கொள்கை முக்கியமானதாக இருக்கும். எனவே வாடிக்கையாளரின் குரல் VOC தான் பதில் என்றும் வாடிக்கையாளரின் பயணத்தில் விதிவிலக்கான அனுபவங்களை உருவாக்க வாடிக்கையாளர் உறவு மேலாண்மை CRM மட்டுமே போதுமானது என்றும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். சரி, இன்றைய பிரச்சனை என்னவென்றால் இந்த அணுகுமுறை தவறானது என்று குறிப்பிடுகிறது. அதாவது இன்றைய ஹைப்பர் இணைக்கப்பட்ட மற்றும் அதிதீவிரமான சூழலில் நாம் பழைய பாணியிலான மாதிரிகளை தொடர்ந்து பயன்படுத்த முடியாது. உண்மையில் ஒரு நிறுவனம் ஒரு நியாயமான நல்ல திட்டத்தை உருவாக்கி இருந்தாலும் அது எப்போதும் செயல்படுவதில் தோல்வியடைகிறது. மென்பொருள் நிறுவனமான ஆரக்கிளுக்காக நடத்தப்பட்ட சில சிறந்த ஆராய்ச்சியின்படி 93% நிர்வாகிகள் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துவது அடுத்த 2 ஆண்டுகளில் தங்கள் நிறுவனத்தின் முதல் 3 முன்னுரிமைகளில் ஒன்றாகும் என்றும் 91% அவர்களின் நிறுவனம் வாடிக்கையாளர் அனுபவத்தை தங்கள் தொழில்முறையில் ஒரு தலையாய கடமையாக கருத வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் பல நிறுவனங்கள் இதனை செயல்படுத்தும் இடைவெளியில் சிக்கி தவிக்கின்றன. 37% பேர் முறையான வாடிக்கையாளர் அனுபவ முயற்சியுடன் தொடங்குகின்றனர். மேலும் 20% பேர் மட்டுமே தங்கள் வாடிக்கையாளர் அனுபவ முன்முயற்சியின் நிலையை மேம்பட்டதாக கருதுகின்றனர் என்று கூறுகிறார்கள். ஒரு புதிய தொடக்கம். வாடிக்கையாளர் சேவை தொழில்துறையின் வீழ்ச்சி. 1961ஆம் ஆண்டு அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்வைட் ஐசன்ஹோவர் தனது பிரியாவிடை உரையில் பயன்படுத்திய போது இராணுவ தொழில்துறை வளாகம் என்ற சொல் பொதுவான பயன்பாட்டிற்கு வந்தது. அரசாங்கம், இராணுவம் மற்றும் ஆயுத தொழில் ஆகியவற்றிற்கு இடையேயான ஆபத்தான உறவை பற்றி நாட்டை எச்சரிக்க ஐசன்ஹோவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இந்த நிகழ்வை மேற்கோள் காட்டி வாடிக்கையாளர் சேவை தொழில்துறை வளாகத்திற்கு வணிகர்களுக்கு ஆபத்துகள் என்பது குறித்து எச்சரிக்க முயற்சி செய்துள்ளார் ஆசிரியர். 2 தசாப்தங்களுக்கு முன்பு நம்மில் பெரும்பாலானோருக்கு மின்னஞ்சல் கூட இல்லை. ஸ்மார்ட் போன்கள் அறிவியல் புனைக்கதை நிகழ்ச்சிகளுக்கு தள்ளப்பட்டன. குறிப்பேடுகள் காகித வகைகளாக மட்டுமே இருந்தன. மடிக்கணினிகள் ஒரு கனமான, விலை உயர்ந்த மற்றும் ஒப்பீட்டளவில் பெரியதாகவும் இருந்தன. இன்று நாம் டிஜிட்டல் எங்கும் பரவும் விளிம்பில் இருக்கிறோம். மொபைல் தொழில்நுட்பத்தின் பரவல் மிகவும் விலாசமாக உள்ளது. எந்த ஒரு வாடிக்கையாளரும் டிஜிட்டல் முறையில் இணைக்கப்படாதது என்பது அரிது என்றுதான் கூறப்படுகிறது. மேலும் இப்போது வாடிக்கையாளர்கள் தங்களுடைய வரம்பற்ற விருப்பங்கள் மூலம் அவர்கள் எதையும் எங்கும் எந்த நேரத்திலும் வாங்கலாம். மேலும் அவர்கள் விலை மற்றும் தரத்தில் கிடைக்கும் நேரத்தில் தேர்வு செய்யலாம். மேலும் வாடிக்கையாளர்கள் தேவையெனில் அவர்கள் வாங்கலாம், விற்கலாம், பாராட்டலாம் அல்லது கண்டிக்கலாம். உங்கள் வாடிக்கையாளரை அடையாளம் காணுதல் மற்றும் வகைகளாக பிரித்தல். வாடிக்கையாளர் வகைகளுக்கும் பிரிவுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள உயர்நிலை பள்ளியை பற்றி யோசியுங்கள்.